என்னங்க இது யாருமே வரல, ஸ்கிரீனே காலியா இருக்குது. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியல, ஹீரோயின் யாருன்னு தெரியல. தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து யோகி பாபு மட்டும்தான். ஆனா கிளைமாக்ஸ பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த படத்தோட பேர் தான் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி. இந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் தியேட்டர் vlog தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு மெசேஜ்ங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்துக்கு வந்து போயிட்டு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. இது ஒரு நல்ல படம், ஒரு டாஸ்கா வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு படம் இருக்குன்னே எனக்கு தெரியல. என்ன படம், யார் ஹீரோ யார் ஹீரோயினே எனக்கு தெரியல. நான் எதுக்குடா போகணும்னு சொல்லி கம்முன்னு படுத்து தூங்கிருக்கலாம்ல. ஆனா போனேன். 10 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு ஷோ போலாம்னு சொல்லி ஸ்பீடா வந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோல இருக்கிற ஸ்ரீ சத்ய சினிமாஸ் தான் வந்து போயிருந்தா. டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்கிரீன்குள்ள போனா யாருமே இல்ல. சரி நம்மளாச்சும் இந்த படத்தை போய் பார்ப்போம்னு சொல்லி போய் உட்கார்ந்தா டெக்னிக்கல் இஷ்யூனால படமே ஒரு 10 நிமிஷம் வந்து போடாம வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 10 மெம்பர்ஸ்குள்ள வந்தாங்க, எல்லாம் கப்புள் கப்புளா வந்தாங்க. படமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் தான். ஆனா படம் ஃபுல்லாவே வந்து சென்னையில தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து தமிழ் டைரக்டரா. ஃபர்ஸ்ட் ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை தேடி ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சென்னைக்கு வந்து போறாங்க. அங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து போயிட்டு இருந்தது. யூசுவலா இருக்கிற லவ் படம் மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அப்படியே போக போக பார்த்தா ரொம்ப ரியலா, எங்கேயுமே ஓவரா இல்லாம நீட்டா டெக்னிக்கலா வந்து எடுத்திருந்தாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் எல்லாம் வந்து நேச்சுரலா வந்து இருந்தது. சொல்ல போனா பேச்சுலர், பியார் பிரேமா காதல் படத்துல வர லிவிங் கான்செப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப் வந்து போயிட்டு இருந்தது. ஆனா அந்த படங்களை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல நடுவுல குட்டி குட்டி காமெடி, அதுக்கப்புறம் அந்த ரெயின்ல வந்து ஒரு கிஸ் சீன் ஒன்னு வரும், அதெல்லாம் நல்லாவே பண்ணிருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருந்த படம் ஒரு சின்ன திருப்பம் வருது. அப்படியே ஒரு இன்ட்ரோல வந்து போடுறாங்க. அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அண்ட் படம் பார்க்க வந்த எல்லாருமே வந்து கப்புளாவே வந்திருந்தாங்க. நான் மட்டும் தான் சிங்கிள். எல்லாருமே கார்னர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் படம் பார்க்க வந்து படம் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி படமே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அந்த ஃபேமிலில நடந்த பிரச்சனை, ஹீரோயினுக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அதனால வந்த பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி டோட்டலா படமே வந்து சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே கொண்டு போய் கிளைமாக்ஸ்ல ஒன்னு பண்ணிட்டாங்க. அதுதான் மத்த ஃபீல் குட் லவ் படங்களுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸா வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு கிளைமாக்ஸ் வந்து இருந்துச்சு, ஷாக்கிங்கா இருந்துச்சு. சோ ஒரு நல்ல படம், இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பார்க்காம இப்பயே போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த இன்ஸ்டால வந்த மெசேஜை பார்த்து வந்த எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படத்தை வந்து பார்த்துட்டேன். ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் படத்தோட ஆரம்பத்துல ஃபலூடா சாப்பிடுற மாதிரி ஒரு சீன் ஒன்னு இருந்தது. அதனால எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஒரு ஃபலூடாவை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போயிட்டேன்.